ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் டுடே. இதுதான் ஏலகிரி மலைக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் பகுதி. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் ஏலகிரி மலை. வாங்க நாம எப்போ மலைக்கு போகலாம். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் ஏலகிரி மலை. மேலே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம மலை மேலே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கம் பாருங்கள், அடர்ந்த காடு, மரம், செடி, கொடியெல்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே மேகங்கள்லாம் நம்ம மேலே பட்டு தான் போகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, ஏலகிரி மலையில் இருக்கிற மஞ்சன்கொல்லிபுதூர் கிராமத்தில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஒரு பர்சனுக்கு ஜஸ்ட் 200 rupees தான். இதுதான் அந்த பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகான பூக்கள் நம்மளை வரவேற்குது. பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்லா கூலிங்கான ஒரு கிளைமேட்டு. வாங்க உள்ள போகலாம். வாவ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ அழகான மீன் தொட்டிங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக ரொம்ப க்யூட்டாக அந்த தொட்டிக்குள்ளே மீன் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். நீங்கள் பேர்ட்ஸ் பார்க்குள்ளே நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகான சின்ன ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த பார்க்குக்கு வாங்க. இந்த ஃபிஷ்ஷு பேர் வந்து கேட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறது வந்து ஏஞ்சல் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோடைய பேர் தெரியல. இது என்ன ஃபிஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்னேக் பார்க்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்னேக் உள்ளே படுத்துட்ருக்கு, தெரியுதுங்களா? ஓப்பன் பண்ணி வெளில எடுங்க பார்க்கலாம். இதோட பேர் என்ன? இது வந்து ஒயிட் ராயல் பைத்தான். அது ராயல் பைத்தான். இது பைத்தானா? அது ராயல் பைத்தானா? இருக்கிறாங்க பாருங்கள். பார்த்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில். இது எப்படி பார்க்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் இதுமாரி பாம்பு கிட்ட பார்த்ததே இல்லை. இதுக்கு சாப்பாடு ஐட்டமாக என்ன பண்ணுவீங்க? எலி போடுவோம். எலியா? எத்தனை எலி போடுவீங்க? எவ்வளோ சாப்பிடுவோம்? அது ஒரு எலி போடுவோம், 2 நாளைக்கு ஒரு முறை போடுவோம். இதில் குட்டியெல்லாம் போட்டால் அது என்ன கஷ்டமா? அது குட்டியெல்லாம் போடாதுண்ணா. குட்டி போடாதா? கொடுங்க, கையில் கொடுங்க. வா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் நான் வாங்கிட்டேன் பாம்பை. இது பேர் என்ன சொன்னீங்க? ராயல் பைத்தானா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராயல் பைத்தான். பாருங்கள், கேமராவுக்கு வந்து முத்தம் கொடுக்குது பாருங்கள். பாருங்க, பார்த்தீங்களா? அது எப்படி வாயை திறக்குது பாருங்கள். ஐயோ, கையில் ஏறுதுங்க, அங்கே பாருங்கள். ஓ, கையில் வருது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு கண்ணாடி வீரியம் பாம்பு மாதிரி இருக்கும், பட் அது இல்லை. கண்ணாடி வீரியம் கடித்தா விஷம். இது பாய்சனே இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது என் கை மேலேயே. ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம அதோட வீட்டுக்குள்ளே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நாம் அந்த ஒயிட் கலர் பைத்தானை பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்க்குது பாருங்கள். வாயை திறக்குது பாருங்கள். அது உள்ள பல்லே இல்லை பாருங்கள். பாருங்கள், மேலே தான் எச்சி பண்ணி வச்சுக்கிது. அது என்ன? அடி வாங்க. நான் இதையும் வீட்டுக்குள்ளே விட்டுறேன். இதுதான் பார்க்குறது ரொம்ப பெருசாகிறாரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு என்ன போடுவீங்க சாப்பிட்றதுக்குலாம்? அது ரேட் தான். 2 நாளைக்கு ஒரு போடுவீங்களா? இதுவும் குட்டி போடாதா? பாருங்கள், அதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அதோட முகம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாம்பு நல்லா வெயிட்டாக இருக்குங்க. எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும் போல இருக்குது. இது கையை போட்டு நெருக்குதுங்க. நீங்கள் நிச்சயமாக ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த பார்க் வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். பால் பைத்தான் வீட்டுக்குள்ளே விட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் அனுபி பைத்தான்னு சொல்கிறாங்க. இதுவும் முன்னே பார்த்த மாதிரி தான் இருக்குது, பட் கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. இதையும் கையில் வாங்கி பார்த்துடலாம். ஒயிட் கலரில் மேலே ஏதோ டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதோ ஒன்று நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பறக்கும் அணில்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திரும்பி பார்க்குறது பாருங்கள். பறக்கும் அணிலே வெளியே வா. ஏறிக்கிட்டு நிற்கிது. இது வெளியே விட்டால் பறந்து போயிடுமா? நெக்ஸ்ட்டு டார்டாய்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதே ஒரு வகையான ஆமை.
அது எப்படி நெளிஞ்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி ஆமைங்களெல்லாம் நான் இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம். ஓகே, இப்போ டாட்டாஸை நம்ம அதோட வீட்டுக்கு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நாம் பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போக போகிறோம். பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க பாருங்கள். நம்ம பார்க்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மேலே வந்து ஏறிக்கிட்டு நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் எங்கே நிற்கிறாங்க பாருங்கள். ஒன்று கையில் ஏறுது, ஒன்று காதில் ஏறுது, ஒன்று எவ்வளோ அழகழகான பறவைங்க. இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பார்க்கு வாங்க. பல விதமான பறவைகள் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கிளி மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னக்கா கொடுக்குறீங்க? வேறு அது ஆப்பிள், ஓகே ஓகே, மாதுளை, அப்புறம் பப்பாயா. இங்கே இருக்க பறவைங்களாம் வீடியோ கூட விட மாட்டேங்க, எல்லாம் கடிக்குதுங்க ஆக்ரோஷமாக. சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அதுக்கு ஏதாவது பாருங்க, கேமரா பிடிச்சி கடிக்குது பாருங்கள். பாருங்கள் அது எப்படி நடந்து போகுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட கூடுக்குள்ளே போய் உக்காந்துருக்கு. என்னத்தையும் சாப்பிடுது பாருங்கள். இதோட பேர் என்னக்கா? சன் கார்னரா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குற பறவையோட பேர் சன் கார்னர். நெக்ஸ்ட் நாம் அடுத்த பாட்டுக்குள்ளே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பறவை பாருங்கள். வாவ், இந்த பறவை பேர் மக்காவ். மரத்தை போய் கடிக்குது பாருங்கள். பறவை பேர் என்னக்கா? அக்கா இவங்க பேர் என்ன? காக்டைல். இப்போ நீங்கள் பார்க்குறது காக்டைல். இதுவும் மக்கா தானா? ஓகே ஓகே, சாரி வியூவர்ஸ், இது பேர் மக்காவுன்னு சொல்கிறாங்க. அபூர்வ சகோதரர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் அப்பு கமலுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க தான் இவங்க. அந்த விதையை எப்படி கடிக்குது பாருங்களேன். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிடுது பாருங்கள். அது எப்படி கடிக்குது பாருங்கள். அதோட அழகு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கடிச்சதுன்னா தையல் போகிற அளவுக்கு கடிக்கும் உங்களுக்கு. அது கடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே, கூல் டவுன். அதோட கால்கள், அதோட ரெக்கையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஏய், டென்ஷன் ஆகுது பாருங்க. ஓ, கேமரா கெட்ட எடுத்துன்னு போனால் டென்ஷன் ஆகுதுங்க. ஓகே ஓகே, இது நாம் இப்போ பறக்க விட்டுடலாம். கேக் கொட்டிடுவா? போங்க போங்க, போடு, பறந்து பறந்து போடு. ஓகே, வாவ், அது எவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுக்குது பாருங்களா. போஸ்ட் கொடு. பார்த்தீங்கன்னா எப்படி போஸ்ட் கொடுக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பறவை பேர் காக்டைல். பார்க்குறதுக்கு பச்சை கிளி மாதிரியாக தான் இருக்குது. அதோட மூக்கு கூட அப்படி தான் சிவப்பாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்குமே இந்த விதை தான் கொடுக்குறீங்களா? வேறு எதுவும் தர மாட்டீங்களா? தேனை கொடுப்பீங்க. ஓகே, தருவோம். சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ரூட்ஸு, கார்ன் கொடுப்போம். ஓகே ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு பாருங்கள். இங்கே நிறைய வகையான பறவைங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் காதல் ஜோடி போல் இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. உண்மையாகவே இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஏரியா, நல்ல ஒரு இடம். பேர்ட்ஸ் பார்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லா பறவைகளையும் பார்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்கள். அதை மெயின்டைன் பண்ணுறவங்க அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் அதை பிடிக்க முடியல. அது அவ்வளோ வேகமாக பறக்குது. அதனால நம்ம செல்ஃபி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடம் கப்புள்ஸுங்க நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம். கப்புள்ஸ் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். செல்ஃபி பாயிண்ட் வியூ தான். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ கார்டன் ஏரியாக்குள்ளே போகலாம்.
இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆர்ச்சரி வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பேர் க்ரீன் இக்குவானா. அது எப்படி பார்க்குது பாருங்கள். இதே வெளியில் வச்சுருக்கீங்க வெயில்லக்கா? அவங்கள இன்னைக்கு குளிக்க வச்சோம். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிக்க வைப்பீங்க? 3 நாளைக்கு ஒரு டைம், 2 நாளைக்கு ஒரு டைம். இவங்களையும் குளிக்க வச்சுருக்கீங்களா? இவங்க பேர் என்ன? அவங்க எல்லோ இகுவானா. கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு இக்குவானா இருக்குது, ரெட் இக்குவானா. இங்கே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள். கேமராவுக்கு எப்படியெல்லாம் போஸ் கொடுக்குது பாருங்கள். இந்த இடத்துல கப்புள்ஸ் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பறவை பேர் ப்ளசண்ட். இது பார்க்குறதுக்கு மயில் மாதிரியே இருக்கும், மயில் இல்லை. இந்த கார்டன்லேயே எவ்வளோ அழகான சாமந்தி பூக்கள்லாம் விளைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பறவை தாங்க இருக்கிறது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய பறவை. கழுத்து பாருங்களேன் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளைப்புறா. அது எவ்வளோ அழகாக தோகையை விரிக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெருச்சாளி மாதிரி 2 உள்ள இருக்குது. அது எப்படி பார்க்குது பாருங்கள். ஒன்று தூங்குது, ஒன்று முழிச்சிட்ருக்கு. பாருங்கள் முள்ளம்பன்றி எப்படி படுத்துட்ருக்கு பாருங்கள். அது மேலே இருக்கிற முள் பட்டுச்சுன்னா விஷம். பார்த்தீங்களா எலிய ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை எலி. முயல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது இதே சாப்பிட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் வாயை வந்து நீட்டுது வெளியில். இங்கே ஒரு வெள்ளை முயல் படுத்துட்ருக்கு பாருங்களேன், முடிச்சுக்கிச்சிங்க. இங்கே 2 பறவைங்க இருக்குது, என்ன பறவைன்னு தெரியல. இது கொண்டையெல்லாம் வச்சிட்ருக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாய் கிடையாது, இது ஒரு வகையான முயல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இங்கே வந்து எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. பேர்ட்ஸ், ஸ்னேக், டாட்டாய்ஸ் எல்லா இடத்தையும் நல்லா பார்த்தாச்சு. உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடமாவே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்தீங்கன்னா உங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு தடவை வாங்க. மீண்டும் உங்களை வேறொரு இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே. தேங்க்யூ.